அனைவருக்கும் வணக்கம். நான் வெண்ணிலா, நாம் தமிழர் கட்சி சார்பா ஆர்கே நகர் தொகுதியோட வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி சார்பா ஆர்கே நகருடைய வேட்பாளர் விவசாயி சின்னத்துல போட்டியிடுறேன். உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். உங்களோட சிக்கல்களுக்கான தீர்வுகள் எல்லாத்தையும் முன்வைத்து களம் கண்டிருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஒரு துண்டறிக்கை கொடுத்திருக்கோம். அந்த துண்டறிக்கையில இருக்க செய்தியை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதுல உங்களோட எல்லா சிக்கல்களுக்கான தீர்வும் அடங்கி இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு இலவச தரமான கல்வி, உங்களுக்கு இலவச தரமான மருத்துவம், உங்களோட வீடுகளுக்குள் உங்களோட குழாயிலேயே தூய இலவச குடிநீர். அதாவது இப்போ நீங்க தண்ணி இங்க கீழே குடிச்சிட்டு இருக்கீங்க, பார்க்க முடியுது. குடத்துல குடிச்சிட்டு பாதி பேர் வந்து மாடியில எடுத்துட்டு போய் குடி தண்ணி பயன்படுத்துறீங்க. கொஞ்சம் பேர் யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ இந்த பேரல்ல வந்து தண்ணியை குடிச்சு மோட்டர் போட்டு ஏற்றுறீங்க. சென்னையோட வேற எந்த பகுதியிலுமே குடி தண்ணிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை மாடி இறங்கி வந்து தண்ணி அடிச்சு குடத்துல புடிச்சிட்டு போற ஒரு அவலமான நிலை கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான், வடசென்னை பகுதியில மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கு. நாங்க எங்களோட ஆட்சியில தூய இலவச குடிநீர் உங்க வீடுகளுக்குள் மெட்ரோ வாட்டர் வரும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், வாக்குறுதி அளிச்சிருக்கோம். அதை நிறைவேற்றுவோம். உங்களுக்கான பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு, இங்க வந்து கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்படும். போதை பழக்க வழக்கம், கஞ்சா, டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடப்படும். இங்க மீன் பிடிச்சு மீன் கொண்டு வந்து விற்பனை பண்றவங்களுக்கு உங்களுக்கான கடைகள் அமைச்சு கொடுப்போம். தனியா கடைகள், மீன் அங்காடி, புரோக்கர், இடைத்தரகர்கள் இல்லாம நீங்க வாங்கிட்டு வர மீனை நீங்களே விற்பனை செய்ய முடியும். இங்க இருக்க மற்ற தொழில் பார்க்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு தொழில் எளிமையா பார்க்கறதுக்கான எல்லா தீர்வுகளும் முன்வைக்கப்படும். சாக்கடை கலக்கிறது, தண்ணியில மழை பெஞ்சா வெள்ளம் வருது, இந்த சிக்கல் எல்லாமே தீர்க்கப்படும். உங்க குடியிருப்பு பகுதியில உங்களுக்கு ஒரு வசதி என்ன வேணும் நீங்க கேட்குறீங்களோ அது கொடுக்கப்படும். குப்பைகள் அகற்றுறது ரொம்ப தீர்க்கமா செய்யப்படும். எம்எல்ஏவா என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்னோட அலுவலகம் 24 மணி நேரமும் உங்களுக்காக திறந்திருக்கும். உங்களுக்கு எந்த சிக்கல்னாலும் நீங்க எங்கிட்ட வந்து கேட்கலாம். பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறவனுக்கு மரண தண்டனைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி அளிச்சிருக்கோம். உங்களுடைய பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை நாங்க உறுதி செய்து கொடுக்கிறோம். வேற என்ன சிக்கல் இருக்கோ எங்கிட்ட வந்து சொல்லுங்க, எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறோம். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல இதே நிலையிலேயே தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்க சிக்கல்களை வர்ற திமுக அதிமுக ஆட்சியாளர்கிட்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு 5-10 வருஷம் கழிச்சு இந்த